முதலமைச்சர் வந்து பழைய இசைக்காக வந்து ட்ரைனிங் சென்டருக்கு இடம் ஒதுக்கீடு பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னாங்க. உங்களுடைய மகிழ்ச்சி, பயங்கரமான மகிழ்ச்சி. நாட்டுப்புற கலையில குறிப்பா பறையாட்டம் கலை வல்லுநரான வேலு ஆசான் என்கிற பத்மஸ்ரீ வேல்முருகன் அவருடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாட்டின் மரபு கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வளர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பூர்மன்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளத்துல கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும். இந்த கலை வந்து ரொம்ப பின்னங்கிய கலையை வந்து ஒன்று அழிந்து வரும் கலை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்காக வந்து பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கு. அந்த விருதுக்கு கிடைச்சதும் இல்லாமல் அந்த ட்ரைனிங் அந்த கலையை வளர்க்குறதுக்கு அந்த இட ஒதுக்குனர் வந்து ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி அந்த சந்தோஷத்தை வெளியிடணும். சந்தோஷமான செய்தி. இந்த கலை வந்து மனிதனுடைய சடங்கு வழிபாடுகள் வச்சு கருவி. இது ஒவ்வொரு சடங்கு வழிபாடுக்கும் ஒவ்வொரு விதமான அடிகள் இருக்குது. அப்போ வந்து சந்தோஷம், நம்ம அடிச்சுட்டு ஆடுறோம், மக்களை சந்தோஷப்படுத்துகிறோம். இந்த சந்தோஷப்படுத்தல வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்குது. பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு இடமும் கிடைக்கிறதே பெரிய ஒரு இன்னொன்று விஷயம். பயிற்சி வந்து என்னை கலைஞர்கள் வந்து பயிற்சி வந்து நான் படிக்காததான் வந்து பயிற்சி கொடுக்குறதுக்கு இடம் கேட்க முடியலை, எப்படின்னு தெரியல. அந்த சூழ்நிலையில் வந்து இப்போ நிறைய கலைஞர்கள் நிறைய மாணவர்கள் வந்து என்கிட்ட பயிற்சி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பயிற்சி கொடுக்குறதுக்கு இடம் இல்லை. இந்த தருவாயில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக ஒரு 10-15 வருஷமாக கூட வந்து இடம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு இடம் கிடைச்சிருக்கு. பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் நன்றி சொல்கிறேன். தமிழக அரசுக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.